இந்த கொஷின் நமக்கு கொடுத்துருக்குது என்ன அப்படின்னு சொன்னால், the product of any three consecutive integers is always divisible by 6. இது கொஷினில் அவங்களே சொல்லிட்டாங்க. அதாவது அவங்க கொஷினில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம 2ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோன்னா 3 கன்சிக்யூட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. கன்சிக்யூட்டிவ் அப்படின்னாலே தொடர்ச்சியாக இருக்கிற நம்பர். அப்போ 2க்கு அடுத்து இருக்க நம்பர் 3, அப்போ 3க்கு அடுத்து இருக்கக்கூடிய நம்பர் 4. இப்போ இதை மூணுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுற கொஷின் படி என்னன்னா ப்ராடக்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராடக்ட்னா என்ன, மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே 2 × 3 × 4 இதுக்கு கிடைக்கக்கூடிய நமக்கு ஆன்சர் நம்ம எப்பயுமே வந்துட்டு 6ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. தென் வித் எக்ஸாம்பிள் வச்சு நம்மளை ஜஸ்டிஃபையும் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 2 3s are 6, 2 3s are 6, 6 4s are 24. இந்த 24ன்ற நம்பர் நமக்கு 6ஆல் டிவைட் ஆகும். 4 6 are 24. இதே மாதிரி எந்த 3 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் எடுத்தாலுமே டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டுருக்குறாங்க. ப்ரூவ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு 3 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் எடுக்கிறோம். எக்ஸ்ஒய்செட்ன்றதை விட x1 x+1 ஒன்று x+2 ஒன்று இப்படி நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கலாம். சும்மா ஃபார் நேம் சேக் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு 3 நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், among 3 integers, நமக்கு நம்பர்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா நம்பர்ஸ், இன்டிஜர்ஸ்னு நம்பர்ஸ் தான். among 3 integers, one must be a multiple of 2. That is, one must be an even number. ஆமாம் தானே. இப்போ நம்ம 6ன்னு எடுத்தாலும் 7 8 வரும். அதுவே ஒரு ஆட் நம்பராக எடுக்கிறேன், 7 எடுத்தாலும் 8 9 வரும். ஏதாச்சும் ஒரு நம்பராச்சும் கண்டிப்பாக நமக்கு ஒரு ஈவன் நம்பராக இருக்கும். தென் அப்போ therefore it must be divisible by 2. ஆமாம் தானே. ஈவன் நம்பராகவும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது 2ஆல் டிவைட் ஆகும். அடுத்து அதே மாதிரி among 3 integers, one must be a multiple of 3. எப்படி அப்படின்னு சொன்னால், இப்போ 1ன்னு எடுக்கிறோம், 2 3. ஆமாம் தானே. சாரிப்பா, இங்கே 1 எடுக்கிறோமா, இன்டிஜர்ஸ்ன்னும் போது 0லேருந்து வருவோம். 2 ஃபைன், ஓகே. among 3 integers, 1 must be multiple of 0. இப்போ 1 எடுத்தால் 3 வந்துருச்சா. நான் இன்கேஸ் 2ன்னு எடுத்தாலும் 3 ஒரு நம்பராக தானே வரும். நான் 4ன்னு எடுத்தால் கூட 4 5 6 6 இந்த 3யோட மல்டிபிள் தானே. அப்போ எப்படி பார்த்தாலுமே 3யோடைய மல்டிபிள்ஸில் நமக்கு ஒரு நம்பர் கிடச்சிரும். ஏன்னா நமக்கு 3 நம்பருக்கு ஒரு நம்பர் 1 2 3 4 5 6 7 8 9 எப்படி பார்த்தாலும் 3 நம்பருக்கு ஒரு நம்பர் நமக்கு கண்டிப்பாக ஒரு 3யோடைய மல்டிபிள்ஸில் தான் வரும். ஸோ therefore it must be divisible by 3. அப்போ இந்த 2ஆலையும் டிவைட் ஆகும், 3ஆலையும் டிவைட் ஆகுன்னும் போது கண்டிப்பாக அந்த நம்பர் 6ஆலையும் டிவைட் ஆகும். as their product is divisible by both 2 and 3, the product must be divisible by 6. அப்போ 3ஆலையும் ஆகும், 2ஆலையும் டிவைட் ஆகுன்னும் போது கண்டிப்பாக அந்த நம்பர் 6ஆலையும் டிவைட் ஆகும். இதையே நம்மளை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம் தானே. ஒரே நிமிஷம்ப்பா.
எக்ஸாம்பிள் பார்ப்போம். let us consider ஒரு 3 நம்பர் நம்மளே எடுத்துக்கலாம். 9, 10, 11. their product equal to 9 into 10 into 11. 9 into 10 into 11. 9 into 11 99. 19 into 10 990. இது நமக்கு 6ஆல் டிவைட் ஆகுதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்தலாமா? and dividing it by 6 we get என்ன வருதுன்னு பார்க்கலாம். 990 நான் 6ஆல் டிவைட் பண்ணுறேன். 1 6 is 6, remainder 3 9. 6 6 are 36, remainder 3 0. 5 6 are 30. We get 165. அப்போ கண்டிப்பாக டிவைட் ஆகுது தானே, அவ்வளோதான்.